ஓகே ஜட்ஜஸ் வந்திருக்கீங்க ஸ்டேஜுக்கு. பட் ஆனா அந்த கண்டஸ்டன்ஸ் நம்ம ஸ்டேஜுக்கு கூட போறோம். சோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். So can we have the 6th contestant on stage? The top finalist of Kalakapodiyaaru season 6. Bala, Yogi, Raja, Dinesh, Nehati. ஓகே, நம்ம ஜட்ஜஸ் வந்தாச்சு, நம்ம கண்டெஸ்டன்ட் வந்தாச்சு. பட் ஆனா இப்போ ஒருத்தரை கூட போறோம். அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க விஜய் டிவிக்கே பாஸ். அவர் தான் எங்களை ஆஃப் ஸ்கிரீன்ல மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம ஆன் ஸ்கிரீன்லயே எங்களுக்காக எங்க முன்னாடி அழகா சமத்தா உட்காந்து எங்களுக்காக இவ்வளோ நேரம் அழகா வந்துட்டு கை தட்டி எங்களுக்காக ரசிச்சிட்டு இருக்காரு. So we welcome General Manager of Vijay Television, Krishnan Kutty on stage, please. ஒரு பெரிய கை தட்டி கொடுக்கலாம். Okay, so hero of the day எங்க வீட்டு பிள்ளை சந்தானம் சார் ஒரு ஸ்டேஜுக்கு வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பேசப் போறோம்? ஓகே, நம்ம வந்து ரிசல்ட் சொல்றதுக்கான நேரம் வந்துச்சு. இந்த கலக்கப்போதியாரு சீசன் 6 கிராண்ட் ஃபினாலேல அந்த ரன்னர் அப் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். சோ ஜட்ஜஸ், அந்த ரன்னர் அப் யார் அப்படின்னு சொல்லிருங்க. பிஃபோர் சேது நான் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி மணி இந்த டைம் ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டியும் ஒருத்தர் கூட நவராம அதே இடத்துல உட்காந்து இவ்ளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்த அத்தனை மதுரை மக்களுக்கும் love you so much, thank you so much for the support guys, thank you, without you this is not possible. வாழ வைக்கிற கலைஞர்களை வாழ வைக்கிற மதுரைக்கு என்னைக்குமே கலைஞர்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், நன்றி. thank you சேது, நான் over to you. ரொம்ப ரொம்ப ஓகே, ரன்னர் அப் யாரு அப்படின்றத வந்து நம்ம ஜிஎம் அனௌன்ஸ் பண்ணுவாரு. அதுக்கான செக் அவர் கொடுப்பாரு. ரன்னர் அப் யார் அப்படின்றது வந்து நம்ம சந்தானம் சாரே சொல்ற அப்படின்ட்டாரு. ஜிஎம் சார் வந்து நான் ரன்னர் அப் எல்லாம் சொல்ல வேணாம் எனக்கு, ஏன்னா எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் பிரைஸ் மட்டும் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஆமா, நம்ம சந்தானம் சாரே வந்துட்டு ரன்னர் அப் சொல்லிடுவாரு. அதுக்கு முன்னாடி மதுரை மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இவ்வளோ நேரம் உட்காந்து கொஞ்சம் கூட சலிக்காம, ஏன்னா வீட்டுக்குள்ளே காமெடி பண்ணாலே கொஞ்ச நேரம் கழிச்சு மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஓப்பன் கிரவுண்டில் இவ்வளோ நேரம் உட்காந்து சலிக்காமல் ரசித்த உங்களுடைய ரசனைக்கு வந்துட்டு எதுவுமே ஈடு இணையே கிடையாது. அப்புறம் ஒரு பெரிய விஷயம், மதுரையை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்லேயுமே நடிகர் ஹீரோக்கு ரசிகர் மன்றம் இருக்கும், ஹீரோயினுக்கு ரசிகர் மன்றம் இருக்கும். ஆனால் ஒரு வில்லன் ஆக்டர், காமெடி ஆக்டர், ஒரு சைடு ஆக்டர், இப்படி எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர் மன்றம் இருக்கிற ஒரே ஊர் மதுரை மட்டும்தான். ஏன்னா நான் உண்மையிலே சொல்றேன், அந்த நம்ம இவரே மனோகர் லுலுசபா மனோகர் சொன்னார், இவரோட ரசிகர் மன்ற பசங்க வந்து போட்டோ எடுத்து, நான் சொன்னேன் விளையாடாதீங்க சார் அப்படின்னா. உண்மையில வந்து எனக்கு ஹோட்டலில் வந்து எடுத்துட்டு போனாங்க. அவருக்கு நான் தப்பா சொல்ல, அவரையும் ரசிச்சு ஒரு ரசிகர் மன்றம், அவருக்கு ஒரு 4 ரசிகர்கள் இருக்காங்க. ஒரு நடிகனுடைய மிகப்பெரிய சொத்து அவன் சம்பாரிச்ச பணமோ வீடோ காரோ பங்களாவோ கிடையாது, அவனுக்குன்னு இருக்கிற ஒரு 4 ரசிகர்கள் தான். அதுதான் அவனுடைய மிகப்பெரிய சொத்து. அப்படிப்பட்ட எங்களுடைய சொத்தா விளங்குற மதுரை மக்கள் உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷமா அது உங்க முன்னாடி இந்த கலக்கப்போதியாரு கிராண்ட் ஃபினால் நடந்தது, அதோட ட்ரெய்லர் நான் கெஸ்டா கலந்துட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இதுல ரன்னர் அண்ட் வின்னர் இருக்காங்க. ரன்னர் அனௌன்ஸ் பண்ணிடலாம். ரன்னர் சொல்லுங்க அப்படின்றது யாரா இருப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு கெஸ்ட் இருக்கா? ரன்னர் அப் ஓகே, எல்லாரும் ஒண்ணு சொல்றாங்க. நீங்க அதே மாதிரி ரன்னர் வரதுக்கு முன்னாடி மத்த எல்லாரும் நான் சொல்லிடுறது இல்ல, ஜெயிக்கிறது தோக்குறது எலிமினேட் ஆகுது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நானே எலிமினேட் ஆனவன் தான், அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்தேன்.
ஸோ இது ஒரு என்ன சொல்றது, இது அடுத்த லெவல் நம்ம போகிறது. ஜெயிச்சவங்க இன்னும் ஜெயிக்கணும் அப்படின்னு உழைக்கணும். இதில் எலிமினேட் ஆகினவங்க அடுத்தது இதை விட இன்னும் பெட்டராக பண்ணணும்னு உழைக்கணும். ஸோ கண்டிப்பாக 2 பேருமே உழைச்சாகணும் ஈக்குவலாக. அப்போ தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ ரன்னர் நான் சொல்லிடுறேன். ரன்னர் இஸ் தினேஷ். சோ எங்களோட GM சார் அண்ட் சந்தானம் சார் 2 பேரும் சேர்ந்து தினேஷ்காக அவங்களோட அந்த அவார்ட் கொடுக்கறாங்க. அந்த ரன்னர் அப் ஒரு பலத்த கைதட்டல் மதுரை மக்களே. ஓகே, ரன்னர் அப் வந்து தினேஷ் வாங்கியாச்சு. அந்த வின்னர் யாரு, கலக்க போவது யாரு, சீசன் வின்னர் யாரு அப்படின்றது வந்துட்டு இதுக்காக வந்து கேட்கல பல உழைப்புகள், பல நாள் கேட்கல யாரு கரெக்டா சொல்லிட்டாங்க. என்னப்பா ஓகே 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 சார். கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்டான ஒரு முடிவு தான். மதுரை மக்கள் கரெக்டாக ஒரு நிமிஷம் இருமா, கவுண்ட் டவுன் சொல்லணுமா? ஒரு கவுண்ட் டவுன் சொல்லிடலாம். சோ யாரு அப்படின்னு பாத்துலாம். ஏன்னா ஒரு வின்னர் அனௌன்ஸ் பண்ணுங்க, கவுண்ட் டவுன் பண்ண சொல்லலைன்னா அது தெய்வ குத்தமாய் போயிடும். ஆமாடா, பெரிய தெய்வம் குத்தடா. சோ 10 9 8 7 6 5 4 3 2 1 and the winner is Bala and Vinod. கலக்க போவது யாரு சீசன் 6 ஓட winner and Bala இரண்டு பேரு Bala and Vinod. Ladies and gentlemen, பாத்துறீங்களா? பாலாவோட அம்மா தெரிஞ்சுப்பாங்க. பாலாவோட அம்மா தயவு செஞ்சு முதல் முறையா கலக்க போகுது யாரு சீசன் 6ல வந்து 2 டைட்டில் வின்னர்ஸ் பாலா அண்ட் வினோத் 2 பேருமே இந்த டைட்டில் தாண்டிட்டு போறாங்கன்றது அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. வினோதோட அம்மா and பாலாவோட அம்மா எல்லாரும் கேட்டுக்கோங்க ப்ளீஸ். So நம்மளோட சந்தானம் சார் and நம்மளோட GM விஜய் தலைமையில் வந்துட்டு பாலா and வினோத்துக்கு அவங்களுடைய பின்னர் அந்த கோப்பை கொடுக்குறாங்க. வினோத்தோட வைஃப்ங்க ஏமா வினோத்தோட வைஃப் வினோத்தோட வைஃப் அவங்க. எஸ் யூ டிட் இட் வினோத் அண்ட் பாலா. The cash prize is 5 lakh. Got it. Up. ஓகே, இவ்ளோ அழகா வந்து பெஸ்ட் மூமெண்ட்ட கொடுத்திருக்க அப்படினா வந்துட்டு எங்களோட